இலங்கை கிரிக்கெட்டினுடைய வாழ்க்கை அப்படியே தலைகளாக சற்று மாறியிருப்பதை கடந்த மணித்தியாலங்கள் சொல்லுகின்ற செய்தி அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நேற்று முன்தினமே இந்த செய்திகள் ஓரளவு கிடைத்து விட்டன. இன்றைய தினம் ஓரளவு இன்னும் முழுமையாக உறுதி இல்லை, இருந்தாலும் தகவலின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதை சந்திரன் நான் நினைக்கிறேன், உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முதலிலேயே நேரடியாக ஜனாதிபதி கிரிக்கெட்டுக்குள் இறங்கி இருக்கின்றார், களத்தில் இறங்கி இருக்கின்றார் என்ற விஷயத்தை நாங்க சொல்லியிருந்தோம். போய் இறங்கி இருந்தார். அப்ப இறங்கிக்கான விஷயங்களை செய்ய போற, நேரடியா தலையிடுறார் என்ற விஷயங்களை நாங்க சொல்லியிருந்தோம். அதுக்கு முதல் நடந்த போட்டிகள்ல தொடர்ச்சியான இலங்கையினுடைய தோல்வி காரணமாக அந்த ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. திடீர்னு போய் சந்திச்சிருந்தாரு. அதுவும் முன்னறிவித்தல் இல்லாம போயிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடந்தது. அதுக்கு பிறகு இலங்கையினுடைய உலகக்கிண்ண போட்டிகள் அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டதால இந்த பெரிய ஒரு கலவரமும் நடக்கல. உலகக்கிண்ண போட்டிகள் நடந்தது பிறகு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், எதிர்ப்பு எல்லாம் நடந்தது இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவருக்கு எதிராக, அணி வீரர்களுக்கு எதிராக ஒரு சில கோஷங்கள் மைதானத்தில் நடந்தது. இதுக்கிடையில இந்த தலைமை பதவியில ஏதோ ஒரு சிக்கல் இருக்காமே. அதைத்தான் சிக்கல் தான், தலைவரே சிக்கல் தான், அதுல பதவி வேற சிக்கல் இல்ல. தலைவர் அல்லது நிர்வாகம் இதுலதான் சிக்கல். இப்ப இதுல சில விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலைமையிலும் இருக்குது. ஒருவரை மாற்றுவதா, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை மாற்றுவதா? கிட்டத்தட்ட பயிற்சியாளரை மாத்திட்டாங்க, ஜெயசூரிய மாத்திட்டாங்க, இப்படி பல கெஜெட் எல்லாம் கலட்டியாச்சு. முக்கியமான மெயின் சுவிட்ச் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இப்ப என்ன இருந்தாலும் மெயின் சுவிட்ச் வரைய சந்திரு, அந்த மெயின் சுவிட்ச் எப்படி வேலை செய்யணும்டா, எக்ஸ்கோ என்ற ஒரு கமிட்டி இருக்கு. அதாவது இந்த எலெக்ஷன் மூலமா தெரிவு செய்யப்படுறது தலைவர், பிறகு செயலாளர், பொருளாளர், உபதலைவர், 2 பேர் இருக்கிறாங்க. உபதலைவர், உப செயலாளர், அந்த எக்ஸ்கோ கமிட்டின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்தமான இதுதான் அந்த ஒட்டுமொத்தமான முகாமைத்துவம். இப்ப என்ன நடக்க போகுதுண்டா, தலைவரை மட்டும் கலட்டிட்டு அந்த மெட்டாக்களை வச்சிருக்க போறாங்களா? அப்ப சரி, அதுதான் இப்ப இங்க இருக்கிற சிக்கல். மாத்திரதா இருந்தா ஒட்டுமொத்தமா அப்படியே நீங்கள் இந்த நிர்வாகமா அந்த போர்டை தூக்கி வெளியால விடணும். இப்ப நடக்கிறது என்னவா இருக்குதுன்னு சொன்னா, தனியா தலைவரை மட்டும் அனுப்புறது. அதே பெரிய விஷயம் தான் மாத்துறதுன்றது. அதே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இதுல எப்படி என்ன நடந்திருக்குண்டா, அரசாங்கம் பல முயற்சிகளை செய்திருக்குது. முதல்ல ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னார் தானே, இடைக்கால நிர்வாக சபையை நாங்கள் கொண்டு வரோம், இதுக்காக நாங்க ஐசிசியோட பேசுவோம். ஐசிசி ஒரே வார்த்தை நோ, முடியாது, செய்ய இயலாதுன்னு சொல்லிவிட்டார். அதன் பின்னர் எங்கட பக்கத்து நாடு தானே, பக்கத்து நாட்டுல இருக்கிறவர் தானே முக்கியமான பதவியில இருக்கிற, அவரோட அரசாங்கம் நிறைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி பார்த்தாங்க. அவரும் அசம்பவே இல்லை, மாட்டேன். அப்ப அதுக்கு பிறகு அரசியல் ரீதியா என்ன செய்தாங்கன்னா, அவரோட அப்பாவோட பேசுறாங்க. அவர் அங்க முக்கியமான புள்ளியே, உள்துறை அமைச்சரே, அவரோடையும் பேசியிருக்காங்களா. பேசினதுக்கும் அவர் மகனோட பேசியும் அது சரி வராது சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க இப்ப சர்வதேச கிரிக்கெட் பேரவை சொல்லுதுன்னா அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது, சரியா? அப்ப இப்ப இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சுதா, ஒன்றுமே சக்சஸ் ஆகல. அதுலதான் கிரிக்கெட்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல சொன்னார், கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனா இது நடக்கும், மாற்றம் செய்வோம், அதுக்கான காலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த இடத்துல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவர் சம்மி சில்வாவுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக அறிய கிடைத்த தலைவர், உண்மையில் இப்படி பிரச்சனைகள் இருக்கின்றன, இவற்றை தீர்ப்பதற்கு நீங்களாகவே பதவி விலகி செல்கின்றீர்களா, விலகி செல்லுங்கள் என்கின்றது போன்று பேசப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அவருக்கு விருப்பமில்லை. இன்னும் இருக்கின்றது 9 மாதங்கள் அல்ல 10 மாதங்கள் இருக்கின்றது பதவிக்கு. அதற்குள் இப்பொழுது சில மாற்றங்கள் நடைபெறுகின்றது தானே, இவற்றை செய்துவிட்டு போவோம் என்கின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், பிளேயர்ஸ், கோச்சஸ், கிரிக்கெட் போர்ட்ல இருக்கிற மெட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் செய்த பிழைகள் எல்லாம் சேர்த்து இப்ப தன்னுடைய பெயரையே, அவர்கள் எல்லோரும் செய்த பிழைக்கு என்னுடைய பெயரையே தொடர்ச்சியாக பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னையே மக்கள் பேசுகின்றார்கள், சமூக வலைத்தளங்களில் திட்டுகின்றார்கள், ஊடகங்களில் திட்டுகின்றார்கள். அப்படியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்கு வந்திருக்குது. அதாவது இதை விட்டுட்டு போயிடுவோம், இது என்னதுக்கு, அப்படியான ஒரு மனநிலைமைக்கு வந்து இப்ப அந்த முடிவு எடுத்திருப்பதாகவும், 29ஆம் தேதி அவர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய போவதாகவும் கிடைத்திருக்கின்ற தகவல்கள், அவரோடு இருக்கின்றவர்கள் அல்லது நெருக்கமானவர்கள் இவர்கள் மூலமாக கிடைத்ததுதான் இந்த தகவல். இதுதான் நடந்திருக்கின்ற விஷயம். உலகன்னா முடிஞ்சோடனே அவர் விலை இருக்கணும், அதான் அவருக்கு மரியாதை இருந்திருக்கும். அதான் உண்மையும் கூட. அவரு விமர்சனம் வந்தாச்சு, ஏற்கனவே பிரச்சனை ஆச்சு, ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல் வந்துட்டு அவரே விலை இருக்கணும். அவரை விலகிறத விட அவர் நம்ம நாட்டுல இருக்க பெரிய இப்ப நான் என்ன சொல்றேன்னு, தலைவர் ஏதோ ஒரு விஷயத்துல எப்படியோ விலகுன்றார் தானே. அப்ப இந்த எக்ஸ்கோ கமிட்டின்னு சொல்லி வந்து இருக்கிறாங்க தானே, சில வேளையில இவங்க எல்லாரும் விலகணும் இல்ல, சில வேளையில எப்படி இருக்கலாம் தானே, இதுக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் சொல்றதா அவங்க கேட்டிருக்கலாம் சில வேளைகள்ல. இவர் போறதே பெரிய விஷயம் தான் நான் முதல்ல சொன்னேன். இப்ப இதுல என்ன பிரச்சனைடா, இப்ப இதுல உபதலைவராக இருக்கின்றவர் ஏற்கனவே தலைவராக இருந்தவர், அது வரையா
சரியா? இப்ப இதுல இருந்தவங்க எல்லாம் முந்தி அப்படி இப்படி இப்ப எல்லாம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படி இருந்தது இப்ப அப்படி இப்படி எல்லாம் சேர்ந்து அப்படி வந்திருக்குது. சரியா? இப்ப திருப்பி இவர் போனாலும் அப்படி இருந்தது இப்படி வரும் இப்படி இருந்தது அப்படி வரும். அப்ப என்ன பிரயோசனம் இதுக்கு? இங்க மாறிட்டுது, இதுக்கு கீழே எதுவுமே மாறப்போறது இல்லைண்டா அப்ப இது என்ன நடக்க போகுது? அந்த பிரச்சனை ஒன்று தென்பட போகின்றது. அல்லது சில வேளைகள் இப்படித்தானே நீங்க சொன்னது மாதிரி மேலே இருக்கிறவர்கிட்ட கதையை கேட்டுக்கொண்டு கீழே இருந்தவங்க எல்லாம் செய்தாங்க. இப்ப இவர் போயிட்டார், இப்ப இங்க வர்றவர் சொல்றதை கேட்டு என்ன செய்ய போறாங்க என்றதுதான் ஒரு விஷயம். இப்ப இந்த நிலையில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன இவர் உண்மையில் இவர் தலைவராக உள்ளே வரப்போவது இல்லையா? தலைவர் இல்லை, சில தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. இவரின் தலைமையில் இடைக்கால நிர்வாக சபை என்று அப்படி அல்ல, இவர் ஒரு பொறுப்பு கூறும் அதிகாரி. அப்படி இல்லாவிட்டால் அது அப்படிதான் நாங்கள் தமிழில் சொல்வதாக இருந்தால் அவர் தான் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவார்கள் அல்லது பொறுப்பு கூறல். இவர் தான் பொறுப்புகளுக்கு வெளியே இருந்து கொண்டு இதை நடத்த போகின்றார் அல்லது என்ன மெக்கானிசம் நடக்க போகின்றது என்னென்று பார்க்கலாம். இவரை பொறுத்தவரையில் எரான் விக்ரமரட்ன நல்ல மதிப்புள்ளவர். அரசியல் ரீதியில் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் கூட சகலராலும் இவர் ஒரு ஊழலற்ற நல்ல விஷயங்கள் சாதாரணமான நல்ல அரசியல்வாதி. அதே போன்று எக்கனாமிக், அதாவது முகாமைத்துவம், மற்றது முகாமைத்துவம் நல்ல என்ன சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அப்டேட் ஆனால் நெகிழ்வு போக்கானவர். ரோயல் கல்லூரியில் இவர் கிரிக்கெட் விளையாடி இருக்கின்றார், கிரிக்கெட்டை தெரிந்த ஒருவர். பொலைட்டாக எல்லோருடன் கதைத்து நல்ல முறையில் ஆக்ரோஷமாக, இப்ப பாராளுமன்றத்துல எல்லாரும் அடிபடுவாங்க, சண்டை போடுவாங்க. இவர் அப்படி சண்டை பிடிக்க மாட்டார், சாஃப்டா எல்லாரோடையும் நல்ல முறையில கதைச்சு நல்லா கொண்டு போற ஒருத்தர். எனவே அந்த தெரிவு கொஞ்சம் அரசியலையும் தாண்டி, அதாவது இப்பொழுது உள்ள அரசாங்கத்தில் உள்ளவர்கள் யாரும் இல்லாமல் எதிர்கட்சி பக்கமாக இருந்த ஒருவர் இந்த துறையோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா வர்ற சில பேச்சுகள், கடந்த கால பேச்சுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கதைப்பார். அவர் கொஞ்சம் விஷயம் தெரியும், மோட்டிவேஷன்ஸ் நிறைய செய்யறவர். அப்ப அந்த காலத்துல இருந்து அவருடைய ஃபீல்டே அதுதான். ஆரம்பமே அப்படித்தானே, அரசியலுக்கு வரக்கு முதல்லயே அவருடைய ஆரம்பம் நல்ல கருத்துக்களை மக்களை கொண்டு சேர்க்கின்றது என்ற ஒரு விஷயம். எனவே அவர் வருவதன் மூலமாக சில வேளைகளில் வித்தியாசமான மாற்றங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக மொத்தத்தில் அரசாங்கம் இப்பொழுது இதை கையில் எடுத்து செயல்படுத்த முயற்சிக்கின்றது. அரசியல் இல்லாமல் ஒரு சாதாரண அரசியல் இல்லாமல் கிரிக்கெட் சபை நகர்கின்றது, விலகி கொள்றாங்க. இப்ப ஐசிசி மீதுக்கு இனி ஒன்றும் செய்யலாதே, நாட்டுக்குள்ள பார்த்தோம் நீங்க செய்யல. ஓகே, எங்க என்ன பாயிண்ட் இருக்கு, லூப் பாயிண்ட் இருக்கு தானே, அந்த லூப் பாயிண்ட வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப மூவிங்க செய்யறோம். சில வேளையில சமஸ்டில்லாவும் தான் நல்லதை செய்தேன், ஆனா எதுவும் நடக்கல, ஏண்டாப்பா இனி நாங்கள் சில வேளை எப்படியும் இருக்கு தானே. அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, இல்லன்னு இல்ல. சில வேளையில அவர் செய்தது சரியா இருக்கலாம், கீழ்மட்டத்துல இருந்தவங்களை அதை செய்ய கொண்டு போகாம விட்டுருக்கலாம். அந்த விரக்தியில அவர் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு எந்த தலைவனாடா வந்து விடுயுது, ஏன்னா அப்ப நான் இருக்கணும், நான் போறேன், நீங்களே பாத்துக்கலாம்னு சொல்லி கூட போறேன். அதுக்கப்புறம் நீங்க செய்து காட்டுங்களா, அந்த மாதிரி ஒன்று விஷயம் செய்து காட்டுங்களா, முன்னேற்றி காட்டுங்களா. ஏன்னா அவரை பொறுத்தவரையில அவர் நேரடியா ஐசிசியினுடைய தலைவரோட நிறைய நெருக்கமானவர். அப்படி இருக்கும்போது அவராலே சில விஷயங்களை இங்க செய்ய முடியாமல் போனது அப்படின்னு சொன்னா, ஐசிசியோட இருக்கிற அந்த நெருக்கத்திலேயே நமக்கு எதுவும் பண்ண முடியாம போனேன்னு சொன்னா எனக்கு தெரியல அது ஏன்னு சொல்லி. இல்ல இப்ப இதுகளைத்தான் யோசிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு பின்னணியில உண்மையா என்ன விஷயம், தள்ளி கூட இல்ல, அவ்வளவு நெருக்கம். அங்க ஐசிசியினுடைய தலைவர் இங்க இலங்கையில் நடக்கிற இந்தியா இலங்கை போட்டிக்கு பாக்குறது நேரா இங்க வராரு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு நெருக்கம் இருக்கும்போது எப்படி போன் கால் தொடர்பு, போன் அடிச்சா அவருடன் ஆன்சர் பண்ணுவார், அந்த அளவுக்கு அவர் அடிச்சா இவர் அடிச்சா அந்த அளவு நெருக்கம், அது எல்லோருக்குமே தெரியுமே. ஏதோ ஒரு காரணம் இருக்கதான் செய்யுது, பின்னணி இருக்கின்றது. நான் யோசிக்கின்ற விஷயம் என்னன்னா, அரசாங்கம் களத்துல இறங்கி இருக்கு, இந்த விஷயத்த பொறுப்பெடுத்திருக்குது. தனிய தலைவரை மாத்திரதோட நிற்பாட்டினா அரசாங்கத்துக்கும் ஃபெயிலியர் ஆகும் இந்த விஷயம். இதுல உள்ளுக்குள்ள யோசிக்க வேண்டிய, இன்னும் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டிய, தேட வேண்டிய, எங்கே சிக்கல் இருக்கின்றது. இப்ப நீங்க சொன்னது போன்று எங்கேயோ எந்த ஒரு சிக்கல் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அந்த சிக்கலை தேடி அறிந்து கண்டுபிடித்து அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் நாங்கள் முன்னேறலாம். ஏனென்றால் எங்களுடைய கிரிக்கெட் வளர்ச்சி கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷமாக இந்த வீழ்ச்சி இருக்கு. அப்ப இந்த 10 வருஷத்துக்குள் ஏனைய முகாமைத்துவ மாற்றங்களும் நடந்திருக்கின்றன, சரி வரல. அப்ப 10 வருஷமான வீழ்ச்சி என்பதும் கடந்த 2-3 வருஷ வீழ்ச்சி என்பதும் வித்தியாசம். எனவே 10 வருஷமாக படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு போய் இப்படி மோசமான நிலைமையில் இருக்கின்றது என்றால் இது நீண்ட காலமாக இதுக்குள் இருக்கின்ற சிக்கல்களை பார்க்க வேண்டும். சொல்லுங்க, கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவர் விலக போறாராம், இது சரியான முடிவு தானா? நிறைய பேர் சரியான சொல்லுவீங்க, நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல நாங்க எப்படி கேட்கலாம், தலைவர் மட்டும் போயிட்டா கிரிக்கெட் உருப்பட்டுருமா
அல்லது கிரிக்கெட் உருப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? நிறைய பேர் டீமே அனுப்புங்கன்னு மாதிரி சொல்லுவீங்க. புது பிளேயர்ஸை போடுங்கன்னு சொல்லுவீங்க. அத மாதிரி தமிழ் வீரர்களை கொண்டு வந்து போடுங்க, இலங்கை முழுக்களும் இருக்கிற வீரர்களை கொண்டு வந்து போடுங்கன்ற கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. அது வளமையான பரவாயில்ல, பண்ணுங்க, என்ன நடக்குன்னு. அதை விட புதுசா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு முயற்சி செய்து போடுங்க.